ஓகே. நம்ம சேனல்ல HTML வந்து 70 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். CSS வந்து 30 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல 30 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னமும் இருக்கு. இப்போ ஸ்ட்ரிங் மெத்தட் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் இன்னமும் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸோ இடையில இடையில மினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கணுங்கிறது இல்ல. டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்டாம்ப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அத வச்சு எந்த செக்ஷனுக்கு போகணுமோ, அத வச்சு அந்த செக்ஷனுக்கு நீங்க ஈஸியா ஜம்ப் பண்ணி போய் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு HTML செக்ஷன் மட்டும் வேணும், CSS மட்டும் வேணும், ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி மட்டும் வேணும் அப்டின்னா, ஒவ்வொன்னுக்கும் இம்பார்ட்டன்ட்ட வந்து நான் அந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கு ஈஸியா ஜம்ப் பண்ணி அங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ல செஷன் 30 அதுல வந்து இன்னைக்கு பார்க்குறது செஷன் 31 ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வெறும் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அத வச்சு தான் மினி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி கூட சிம்பிள் சிம்பிள் சர்ச் ஆப் எப்படி லைவ் சர்ச் ஆப் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அதுல போட்டுரும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே ஸ்ட்ரிங் மெத்தட், நம்பர் மெத்தட் எல்லாமே இதுல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. இதுல இன்னைக்கு வந்து அ ஒரு 24/7 நம்மளுக்கு மில்க் ஏடிஎம் ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி ஆ கிரியேட் பண்றது? ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி. ஸோ அதனுடைய லாஜிக் என்ன? கான்செப்ட் என்ன? ஸோ ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்கூல் லெவல்ல ப்ராஜெக்ட் பண்றீங்க. ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்றீங்க. ஸோ ஒரு டெமோ ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். CSS அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆம் ஸோ இத பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம எப்பவும் போல விசுவல் ஸ்டுடியோ கோட் அத வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஓகே. இதுல வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல தான் எல்லா வொர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஸ்கிரிப்ட் ஸ்டைலுக்காக அப்புறம் ஸ்கிரிப்ட் ஷீட் ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைட்டில் வந்து இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 31 ஓகேங்களா? நம்ம 30 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் 31 டைட்டில சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா ஆ என்னது செஷன் 30க்கு உண்டானது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல இப்போதைக்கு. ஸோ நம்ம இந்த HTML செக்ஷன்ல இத மட்டும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு டிஃபால்ட்டா HTML என்ன இருக்கணுமோ, அது மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேவையானது. இந்த CSSம் பார்த்தீங்கன்னா, செஷன் 31 30க்கு உண்டானது. ஸோ டெலீட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்டும் அதே தான். சேவ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நம்மகிட்ட ஒரு HTMLக்கு உண்டான .html ஃபைலு, .css, .js அப்படிங்கிற ஒரு 3 ஃபைல் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் எங்க வச்சிருக்கேன்னா, இ டிரைவ்ல HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார, JSங்கிற ஃபோல்டருக்குள்ளார இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? நான் இத டபுள் கிளிக் பண்ணி இங்க ஓப்பன் பண்றேன். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 31 இங்க இருக்கு. ஓகேங்களா? நம்மளோட டைட்டில் இங்க காட்டுது. ஓகே. நம்ம இதுல அ வொர்க் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன இன்னைக்கு வொர்க் பண்ணலாம் அப்படின்னா, ஆ அதான் ஏடிஎம், மில்க் ஏடிஎம் மெஷின். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அப்டின்னா, இந்த கமெண்ட்ல சும்மா போடுறேன். ஆ என்ன பண்ண போறோம்னா, இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் ஏடிஎம் 24/7 ஓகேங்களா? ஸோ இந்த ஏடிஎம் மெஷின்ல நீங்க ஆ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்டின்னா, இந்த ஏடிஎம் மெஷின்ல நம்ம மில்க் பால் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டோர்ல போய் பை பண்றதுக்கு பதிலா, இந்த ஏடிஎம் மெஷின் மாதிரியான ஒரு ஒரு மெஷின் இருக்கும். அதுல வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு, அ எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, அது நம்மளுக்கு குடுத்துரும் அப்படிங்கிற மாரி ஒரு மினி ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம பால வந்து என்ன வாங்குவோம்? லிட்டர்ல வாங்குவோம். ஓகேங்களா? 1 லிட்டர்ல வாங்கலாம். ஒரு சரி 1 லிட்டர் 1 எல்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? 1 லிட்டர், 2 லிட்டர் ஓகேங்களா? அதோட இன்னும் கம்மியா வேணும்னா 500 எம்எல் அப்படி வைக்கலாம். ஓகேங்களா? 500 எம்எல் ஆம் இல்ல அப்புறம் வந்து 250 எம்எல். ஸோ இந்த 1/4 லிட்டர் வேணும், 1/2 லிட்டர் வேணும், 1 லிட்டர் வேணும், 2 லிட்டர் வேணும்.
ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன காட்டிட்டு இருக்கணும் மிஷின் வந்து எவ்வளோ லிட்டர்ன்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது அ பேமெண்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட். பேமெண்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். அங்க வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அ கியூஆர் கோடு கியூஆர் கோடு அ ஆர் யுபிஐ ஐடி ஓகேங்களா? யுபிஐ ஐடி இந்த மாரி இல்லன்னா பாலுக்கு உண்டான அந்த மிஷினுக்கு உண்டான டிஃபால்ட்டான ஒரு ஐடி வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம குடுக்குற மாரி வச்சுக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். ஓகேங்களா? இல்லன்னா ம் ஒரு மேனுவல் ஐடி மேனுவல் ஐடி. அந்த பால் கார்டு மாரி இருக்கும்ல. பால் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பால் கார்டு மாரி அது ஒரு ஏடிஎம் ஒரு மேனுவலா ஒரு ஐடி கார்டு மாரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கூட நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப மேனுவல் ஐடி அந்த வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். என்டர் பண்ற மாரி வச்சுக்கலாம் நாம இப்போ. ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அ பே பண்ணணும். ஓகேங்களா? பே நவ் அப்படின்னு குடுக்கணும். பே நவ்ன்னு ஒண்ணு கார்டு நம்மகிட்ட கேட்கணும். நான் வந்து பே பண்றேன் அப்படின்னு பே பண்ணிடுவேன். ஓகேங்களா? பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அ என்ன ஆகணும்? அந்த மில்க் வந்து ஆ புரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மில்க் வந்து ஆ புரொடியூஸ் ஆகும். மில்க் வந்து அதுக்கப்புறம் புரொடியூஸ் ஆகுது. நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். மில்க் வந்து புரொடியூஸ் இல்லன்னா கலெக்ஷன். அங்க வந்து கலெக்ஷன் நடக்குது. மில்க் கலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம், அது வந்து திருப்பியும் நம்மளுக்கு என்ன ஆகுது? திருப்பியும் வந்து நம்மகிட்ட ஆ திருப்பி ரீசெட் ஆயிட்டு, எவ்வளோ பால் வேணும்? நம்மகிட்ட மறுபடியும் இன்னொரு யூசர் கிட்ட கேட்குது. 250, 500 எம்எல், 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பேஜ்க்கே வந்துரும். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, இந்த இடத்துக்கே வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போற மில்க் ஏடிஎம் 24/7 உடைய ப்ராஜெக்ட் உடைய அ வேலை. ஓகேங்களா? என்ன இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இத நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டேன். ஓகே. இதனுடைய அவுட்புட் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் டைம் ஸ்டாம்ப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு ஒரு டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணியிருப்பேன். அத பார்த்து அத டைரக்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு டைமுக்கு போய்க்கலாம். அந்த நம்மளுடைய ஃபுல் லென்த் வீடியோவ பார்க்காம டைரக்ட்டா ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைனல் அவுட்புட்ட பார்த்துட்டு, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? பார்க்குறது. ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெறைய விஷயங்கள் இது மட்டும் இல்ல. இந்த 3 விஷயம் HTML, CSS இந்த மாரி பண்ண போறவங்கல அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஸோ இதுல நெறைய லாஜிக் இருக்கு. எப்படி அத சேர்க்கிறாங்க? என்ன வந்தா எந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்? என்னென்ன நம்பர் மெத்தட் இருக்கு? ஸோ ஸ்ட்ரிங் மெத்தட் என்னெல்லாம் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஆ ஸோ HTML என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? எப்படி ஷார்ட்கட்டா கொண்டு வரோம்? இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பிகினரா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க, இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க. ஜாவாஸ்கிரிப்ட்க்கு பிகினர்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத வச்சுக்கிட்டு நீங்க வேற ஒரு ஐடியாவுல இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்டின்னா, ஆ ஃபர்ஸ்ட் HTML செக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் டாக் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? கண்டெய்னர் அப்படின்னு வச்சுட்டேன். நம்மளுடைய ஹோல் ப்ராஜெக்ட்டுமே இந்த கண்டெய்னருக்குள்ளார தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிருக்கேன். பாடி செக்ஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம். ஸோ ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு H1 டாக் ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ டைட்டில் என்ன குடுக்கலாம்னா, மில்க் ஏடிஎம் 24/7 அப்படின்னு நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இதுக்கப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு? நான் ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன். ஸ்பேஸ் ஆக்சுவலா விடணுங்கிறது கிடையாது. கன்டினியூஸா எழுதிட்டு வரலாம். கோடு கிளியரா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்பேஸே விடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன வேணும்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட்டிங்ல டைட்டில் கார்ட் இருக்கும். நான் இங்க போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ மில்க் ஏடிஎம் 24/7 அப்படி நம்மளுக்கு ஒரு டைட்டில இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம் ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு டிவிஷன். இது வந்து கண்டெய்னருக்குள்ளார தான் டைட்டிலுக்கு அப்புறம் வரப்போறது. ஓகேங்களா? டைட்டிலுக்கு அப்புறம் அ இந்த டிவிஷன்ல என்ன காட்டிட்டு இருக்கணும்னா, நம்மளுக்கு ஸ்டாக். நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் ஏடிஎம் மிஷின்ல எவ்வளோ மில்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஸ்டாக் இங்க வந்து ஸ்டாக் வந்து இந்த ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஜூம் பண்றேன் ஸ்க்ரீன. ஸ்டாக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நாம
இந்த ஸ்டாக்ல நம்ம ஒண்ணு சொல்லணும். ஓகேங்களா? என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 5 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஏடிஎம் மெஷின்ல இப்ப நான் சின்ன நம்பர் வச்சுக்கிறேன். இப்ப இந்த ஏடிஎம் மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா, 5 லிட்டர் தான் இப்போ டோட்டல் மில்க்கே இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் மில்க்கே 5 லிட்டர் தான் இருக்கு. இப்போ இதிலிருந்து நான் யூசர் வந்து எவ்வளோ எடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே. ஆ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்பான் டேக் ஒண்ணு போடுறோம். ஓகேங்களா? ஸ்பான் டேக்ல 5 லிட்டர்ங்கிறத நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 5ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐடி இந்த ஸ்டாக் அப்படிங்கிற வேர்ட் அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. அ இந்த 5ங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து இப்போ ஒரு 1/2 லிட்டர் எடுத்துட்டாங்க வாங்கிட்டாரு அப்படின்னா, 4.5 அப்படின்னு மாறிறணும். ஓகேங்களா? யூசர் வந்து 1 லிட்டர் வாங்கிட்டாரு அப்படின்னா, திருப்பியும் 3.5 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? சோ அதுக்காக நம்ம வந்து இத வந்து ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கலாம் நம்ம. ஸ்கிரிப்ட்ல இந்த 5 எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரெடியூஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ வெளியில நான் எல்ன்னு போட்டுக்கிறேன். இல்ல அந்த 5 மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். அப்போ நம்மளுக்கு ஸ்டாக் 5 லிட்டர் அப்படி சொல்லி இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? மெஷின்ல காட்டிட்டு இருக்கிற மாரி நம்ம இனிமே செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ நம்ம வந்து இப்போ மெஷின்ல டாப்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன காட்டிட்டு இருக்கணும். அ எவ்வளோ லிட்டர் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஏடிஎம் மிஷின்ல மாரி 1, 2, 3 நம்பர்ஸ் வச்சோம்னா, எ அது வந்து கரெக்ட்டா வராது. ஸோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதனால வந்து டோட்டலா இவ்வளோ தான் மில்க்கு. அ 1/4 லிட்டர், 6 லிட்டர் அப்புறம் 1 லிட்டர் அப்படிங்கிற மாரி நம்ம கொண்டு வரலாம். 2 லிட்டர். இந்த மாரி பை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாரி நான் சிம்பிளா கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட்டன். பட்டன்ல கிளாஸ் நேம் வந்து பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கிறேன் நானு. ஓகேங்களா? ஆ இப்போ இந்த பட்டன்ல நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 250 எம்எல் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஓ 250 எம்எல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்க காட்டணும். ஓகேங்களா? இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கு ஒரு பட்டன். ஓகேங்களா? கிளிக்கபிள் பட்டன். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு இதுல வந்து 3 காப்பி எடுத்துக்கிறேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 500 எம்எல். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து 1 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1 லிட்டர். ஸோ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டா 250, 500, 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. ஓகே. இப்போ அ நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஈவென்ட் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன் கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்ஷன் கால் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த ஆன் கிளிக்க வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஓகேங்களா? இந்த பட்டன கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு இந்த 250 கிளிக் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு 250 எம்எல் அப்போ நம்மளுகிட்ட டோட்டலா எவ்வளோ இருக்குதுன்னா, 500 சாரி 5 லிட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 5 லிட்டர்ல நான் 250 எம்எல் கிளிக் பண்ணிட்டேன் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அந்த 5 லிட்டர்ல இருந்து 250 எம்எல் மட்டும் நம்மளுக்கு ரெட்யூஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இது எப்ப நடக்கும்? நான் இந்த பட்டன 250ன்னு கிளிக் பண்ற ஸ்டாக் 5 லிட்டர் அப்டியே காட்டிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. 250ன்னு பட்டன கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு இந்த 250க்குள்ளார இருக்கிற இந்த பட்டன்ல இருக்கிற ஆன் கிளிக் ஈவென்ட்க்குள்ளார ஒரு பங்ஷன் நேம் நான் போடப் போறேன். அந்த பங்ஷன் வந்து கால் ஆகணும். ஓகேங்களா? அப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபங்ஷன். ஓகேங்களா? அப்போ 500 கிளிக் பட்டன கிளிக் பண்ணேன்னா, அதுக்குள்ளார இருக்கிற அந்த ஆன் கிளிக் ஃபங்ஷன் கால் ஆகணும். இந்த இடத்துல 1 லிட்டர் அது குடுத்ததுன்னா, அதுக்குள்ளார இருக்கிற ஃபங்ஷன் கால் ஆகணும். ஃபங்ஷன் கால் ஆயிட்டு, அந்த ஃபங்ஷனுக்குள்ளார என்ன நடக்கணும்? அப்போ ஸ்டாக்ல இருந்து ஆ ஸ்டாக் 5 லிட்டர்ல இருந்து இப்போ நான் 1 லிட்டர் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணேன்னா, ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்ஷன் கால் ஆயிட்டு 5 லிட்டர்ல இருந்து இந்த 1 வந்து மைனஸ் பண்ணிரும். அப்போ ஸ்டாக்ல இங்க என்ன காட்டிட்டு இருக்கணும்? நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் வந்து 4 லிட்டர் தான் இருக்குது அப்டி சொல்லி இங்க காட்டும். ஓகேங்களா? அப்போ 1 லிட்டர் மில்க் வந்து பால் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கேஷ் எவ்வளவு அப்டி சொல்லி காட்டணும். அப்புறம் வேற என்னது? ஆ அந்த மில்க் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? அதாவது வெளில வரணும். க ஓகேங்களா? அது எப்படி நான் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப இது எல்லாமே மெயின் கண்டெய்னருக்குள்ள இருக்குது. இனிமே தான் சிஎஸ்எஸ் எழுதப் போறோம். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இப்போ நம்ம 250 எம்எல் அப்படிங்கிறது 1/4 லிட்டர் பால் வந்து நம்ம பட்டன கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ண உடனேயும் நம்ம கிட்ட அடுத்து என்ன காட்டணும்னா, அந்த 250 எம்எல் எவ்வளவு? விலை எவ்வளவுன்னு காட்டணும். ஓகேங்களா? அது விலை எவ்வளவுன்னு காட்டுறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, டிவிஷன் ஒண்ணு போட்டுக்கிறேன். அது கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அம் இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத வந்து
நம்ம இந்த அமௌண்ட்ட நான் வந்து ஆ ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவேன். சிஎஸ்எஸ்ல வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலுக்காக கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்பேஸ் வச்சு வைக்கலாம். கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால இப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பிரைஸ வந்து நம்ம அங்க எடுத்துட்டு போப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம்னா, பிரைஸ் அதுல ஆ பிரைஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஆ 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ரூபீஸ் சிம்பல் போட்டுட்டு 0 அப்படின்னு வச்சிருக்கேன் நானு. ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரைஸ் வந்து இப்போ 0ல இருக்கு. இப்போ நான் 250 கிளிக் பண்ணணும்னா, இந்த 1/4 லிட்டர் பாலோட விலை இங்க இடத்துல வரணும். ஓகேங்களா? அது ஸ்கிரிப்ட்ல நம்ம குடுப்போம். பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது அ நம்மளுக்கு அமௌண்ட்ட காட்டிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து உள்ள என்ன இருக்குது அப்டின்னா, அந்த பால் வந்து ஃபில் ஆகுற ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஒரு சிஎஸ்எஸ்ல பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஆ கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். கிளாஸ். அந்த கிளாஸுக்கு உள்ளார நாம ஒரு மில்க்க வந்து குடுக்க போறோம். ஓகேங்களா? மில்க் வந்து ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கிளாஸ் வந்து மில்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ இதுக்கு நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடியும் நம்ம பார்த்தீங்கன்னா, மில்க்ன்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மில்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது எதுக்காகன்னா, நம்ம ஒரு அனிமேஷன் கிளாஸ் பண்ண போறோம். ஆ நம்ம கிளிக் பண்றப்போ அது வந்து ஃபில் ஆகுற மாரி அனிமேஷன்ல காட்டப் போறோம். ஸோ அதுக்காக தான் கிளாஸ் அந்த கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள பால் வந்து ஃபில் ஆகுற மாரி காட்டப்படும். அதாவது 0 டூ பாட்டம் டூ டாப் வந்து இன்கிரீஸ் ஆகுற மாரி. 1/4 லிட்டர்னா 1/4 லிட்டருக்கு மட்டும் 25% இன்கிரீஸ் ஆகுற மாரி. அப்புறம் 50% இன்கிரீஸ் ஆகுற மாரி. 100% இன்கிரீஸ் ஆகுற மாரி காட்டலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். ஓகே. இப்ப 2 லிட்டர்லாம் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ லிட்டர் அப்படிங்கிறது ஃபுல் ஆயிட்டு ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு பாட்டம்ல இருந்து டாப்க்கு கம்ப்ளீட் ஆயிட்டு 2 லிட்டர் அப்படின்னு காட்டுற மாரி கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். நீங்க வேணா அது ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இதுல நம்ம குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கீழ இந்த இடத்துல கிளாஸ் அதுல வந்து என்ன பண்ணிடலாம்னா, இந்த இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனையும் இங்கேயே காட்டப் போறோம். ஓகேங்களா? என்ன காட்டப் போறோம்னா, இந்த இடத்துல வந்து ஆ ஃபர்ஸ்ட் உள்ளார வந்தோனே நம்மகிட்ட என்ன காட்டிட்டு இருக்கும்? குவான்டிட்டி. செலக்ட் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அது இன்ஃபர்மேஷன் தானே. ஓகேங்களா? இப்போ நீங்க இப்ப உள்ளார வந்தோனயும் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிய செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன காட்டும். ஸ்டாக் வந்து 5 லிட்டர் இருக்குது. ஸோ 250 எம்எல் அவைலபிள், 500 எம்எல் அவைலபிள், 1 லிட்டர் அவைலபிள். பிரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி காட்டிட்டு இருக்குது. இப்போ செலக்ட் குவான்டிட்டி எவ்வளோன்னு செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் 250 கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு ஆ ரெடி அப்படின்னு சொல்லி வரணும். ரெடின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ அத வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல பண்ணிக்கலாம். ஓகே. ரெடின்னு பண்ற மாரி வரணும். ஓகேங்களா? ஓகே. ம். ஓகே. நம்மளுக்கு செலக்ட் குவான்டிட்டி வந்ததுக்கு அப்புறம், அதாவது ரெடி ஆனதுக்கு அப்புறம், ஆம் நாம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து இதையும் நம்ம செலக்ட் குவான்டிட்டிலருந்து மாத்தப் போறோம். ஓகேங்களா? ஐடி வந்து ஆ ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ். ஸோ சிஎஸ்எஸ்க்காக தான் கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். ஓகே. நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பிடிஎன் தான். இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் நடக்கப் போகுது. ஸோ இந்த இடத்துல என்னதுன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? பே அப்படிங்கிறது தான் வரும். இவ்வளவையும் இப்ப நான் வந்து இந்த இடத்துல இப்படி காட்டிட்டு இருக்கும் இன்ஃபர்மேஷன 5 லிட்டர் இருக்குது. ஸோ நான் 250 கிளிக் பண்ணோனையும் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டணும். காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் செலக்ட் குவான்டிட்டி போயிட்டு நம்மளுக்கு ரெடி ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி இங்க மாறணும். செலக்ட் குவான்டிட்டி வந்து மாறணும். மாறுனதுக்கு அப்புறம் பே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த பட்டன கிளிக் பண்ணுவேன். பேங்கிற பட்டன கிளிக் பண்ணோம்னா பேமெண்ட் பேஜ்க்கு போகும். ஓகேங்களா? பேவியா நான் என்ன பண்றேன்னா, யுபிஐ அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டு விடுறேன். ஓகேங்களா? சிம்பிளா இப்போதைக்கு ஒண்ணு போட்டு விடுறேன். ஓகேங்களா? ம். இல்லன்னா அந்த இடத்துல ஒரு கியூஆர் கோடு பே குடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு பேஜ்க்கு எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? அ இது வந்து நம்மளுக்கு பேமெண்ட் ஸ்க்ரீன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்க இந்த கண்டெய்னர்ல இங்கிருந்து பார்த்தது எல்லாமே
நம்மளுக்கு ஆ என்னன்னா டாப் ஃப்ரண்ட் ஸ்கிரீன் ஓகேங்களா? போனோனேயும் நம்மளுக்கு ஏடிஎம் மிஷின்ல காட்டிட்டு இருக்கிற ஃப்ரண்ட் ஸ்கிரீன். இப்போ இது பே வியா யுபிஐ அப்படிங்கிற பட்டன நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பே வியா யுபிஐ பட்டன கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு இன்னொரு பேஜ்க்கு எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? சோ அது எப்படி எடுத்துட்டு போறது? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் ஸ்கிரீன நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? பேமெண்ட் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ கிளாஸ் நேம் வந்து நான் யுபிஐ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இது மெயினான கிளாஸ் வந்து யுபிஐ. ஆ இதையும் நம்ம அதுல யூஸ் பண்ண போறோம். யுபிஐ பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? யுபிஐ பாக்ஸ். சோ இதுக்குள்ளார நம்மளுக்கு டைட்டில்ல என்ன காட்டிட்டு இருக்கணும்? அத வந்து நான் H1ல போடுறேன். ஓகேங்களா? என்னது யுபிஐ சாரி யுபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு காட்டிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்களேன். யுபிஐ பேமெண்ட் இது வந்து இன்னொரு பேஜ். நம்ம ஹைட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா, ஆ இந்த இடத்துல ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். அது வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அங்க வந்து நம்மகிட்ட என்ன காட்டிட்டு இருக்கணும்னா, அமௌண்ட். இப்போ நீங்க 250 250 எம்எல் அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, பேவியா யுபிஐ குடுத்ததுக்கப்புறம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் என்ன அப்படிங்கிறத இங்க காட்டிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அதேதான். அந்த பிரைஸ் என்ன அப்படிங்கிறத இங்க காட்டணும். ஓகேங்களா? சோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, ஆ ஐடி வந்து ம் அமௌண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் போட்டுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆ என்ன பண்ணலாம்னா, இந்த ரூப்பீஸ் சிம்பல் இங்க போட்டுட்டு, ஸோ ஸ்டார்ட்டிங்ல இப்போதைக்கு நம்ம 0 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இங்க போயிட்டு இத ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ரூப்பீஸ் 0 அப்படிங்கிறது காட்டிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ ஒரு ஃபார்ம் ஒண்ணு போடலாம். ஓகேங்களா? ஃபார்ம்ல நம்மளுக்கு ஆக்ஷன் இதெல்லாம் தேவையில்ல. அ இந்த ஃபார்ம்ல பிஎச்பில ஒர்க் பண்ண போறது கிடையாது. அதனால ஆக்ஷன் தேவையில்லை. ஒரு நம்மளுக்கு லேபிளும் வேணாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா ஒரு இன்புட் பாக்ஸ் மட்டும் இருந்தா போதும். இன்புட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட்டே வைக்கிறேன். ஓகேங்களா? நேம்ல வந்து நேம் அது பேக்கெண்ட்ல ஒர்க் பண்ண போறது கிடையாது. நேம் வந்து அம் என்னது யுபிஐ ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அம் யுபிஐ ஐடி அப்படின்னு பேர் வைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுல பிளேஸ் ஹோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் யுபிஐ ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர்ல இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஜூம் அவுட் பண்ணியிருக்கிறேன். என்டர் யுபிஐ ஐடி அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு எங்க யுபிஐ ஐடிய வந்து நம்ம என்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ இந்த இதுல எக்ஸாம்பிள் வந்து பிராக்கெட்டுக்குள்ளார நான் என்ன போடுறேன்னா, ஒரு இடத்துல ஆம், டெமோ யுபிஐ டெமோ அட் யுபிஐ ஓகேங்களா? இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட்ட வந்து இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல டெமோ அட் யுபிஐ அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, ஓகே. இப்போ நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அனிமேஷன் நம்மளுக்கு நடக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து அ நான் என்ன பண்ண போறேன்னா, யுபிஐ ஐடிய யூசர் வந்து என்டர் பண்ணுவாரு. என்னது டெமோ அட் யுபிஐ அப்படின்னு குடுப்பாரு. குடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பட்டன் வச்சோம்னா, ஆ கிளாஸ் நேம் வந்து பே பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கலாம். பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆன் கிளிக் அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஒரு ஈவென்ட் நம்மளுக்கு நடக்கணும். ஸோ பட்டன் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு நடக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பே நவ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல பே நவ் அப்படிங்கிறது. இப்ப நான் வந்து இந்த யுபிஐ ஐடிய என்டர் பண்றேன். என்னது டெமோ அட் யுபிஐ அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம குடுத்த அந்த பால் கார்டு, மேனுவல் கார்டு, பால் கார்டுடைய ஐடிய வந்து என்டர் பண்ணணும். ஒரு நம்பர கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்பர் வச்சுட்டு பே நவ் அப்படின்னு பட்டன கிளிக் பண்றேன்னா, ஒரு ஃபங்ஷன் கால் ஆகணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ என்ன நடக்கணும்னா, ஒரு ப்ரீ லோடர் ஓகேங்களா? அது வந்து ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத காட்டணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிவிஷன் க்காக எடுத்துக்கலாம். ஸோ பட்டனுக்கு மேல தான் போடுறாதீங்க. கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா
லோடர் அப்படின்னு ஓகேங்களா. ஐடி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லோடர். அந்த லோடர் வந்து நான் கிளாஸ் சிஎஸ்எஸ்க்காக அதுக்காக யூஸ் பண்ண போறேன். அந்த ஐடியும் கிளாஸும் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஸோ இன்னமும் கூட சிம்பிளா பண்ண முடியும். ஸோ தெளிவா தெரியணுங்கிறதுக்காக ஒரு பிகினருக்காக இந்த மாதிரி போடுறேன். கிளாஸ் நேம் ஐடி நேம் ரெண்டையும் வச்சிருக்கேன். கிளாஸ் நேமிங் எல்லாம் நான் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்க போறேன். ஐடி நேமிங் எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். ஸ்கிரிப்டுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே. இப்போ நாம வந்து இங்க பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டோம். ஓகேங்களா. இங்க வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் காட்டிட்டு இருக்கணும். 5 லிட்டர் இருக்குது. 250 ml கிளிக் பண்ணி பிரைஸ் எவ்வளோன்னு காட்டணும். இப்போ பேமெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுது. பே வியா யுபிஐ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் இதுலயும் அட் யுபிஐங்கிற அந்த பால் கார்டு நம்பரையும் மேனுவல் கார்டு ஏதோ ஒரு கார்டு நம்பரையும் நான் வந்து டெக்ஸ்டையும் என்டர் பண்ணுவேன். எனக்காக கொடுத்து எனக்குன்னு கொடுத்த செப்பரேட் கார்டு. ஸோ ஏடிஎம் மாதிரி. ஓகேங்களா. அதை என்டர் பண்ணவனையும் பே நவ் கேட்கும். பே நவ் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு பால் வந்து ஃபில் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நான் 250க்கு போயிட்டேன் 500க்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணணும். யூபிஐ பேமெண்ட் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேன்சல் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கிளாஸ் கேன்சல் பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. கேன்சல் பட்டன் வேற எதுவும் இல்லை. இந்த இடத்துல கேன்சல் பிடிஎன் கேப்ஸ் போட்டேன். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஆன் கிளிக் பண்றப்போ ஒரு இது நடக்கும். ஓகேங்களா. கேன்சல் அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல போட்டு விட்டேன். ஓகேங்களா. இங்க போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல். இப்போ நீங்க பேமெண்ட்டுக்குள்ள வந்துட்டு டெமோ யூபிஐ அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா சாரி யூபிஐன்னு போட்டீங்கன்னா இப்போ நீங்க கேன்சல் பண்ணிட்டு கூட மறுபடியும் மெயின் பேஜ்க்கு போய்க்கணும். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நான் 500 சூஸ் பண்றேன். மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 லிட்டர் எடுக்கிறேன். ஸோ வேற ஒரு ஆப்ஷன் மாறிட்டீங்க அப்படின்னா மெயின் பேஜுக்கு கேன்சல் பண்ணிட்டு மெயில் பேஜுக்கு போற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஓகேங்களா. ஸோ அதை ஆன் கிளிக் இந்த இடத்துல போட போறோம். ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவிஷன்ல இதுக்குள்ளார இந்த யூபிஐ பேமெண்ட் செக்ஷன்ல ஒரு பேராகிராஃப் டேக்ல ஐடி வந்து போட்டுக்கலாம். இது வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டணும். அதுதான் அதோட வேலை. ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்மளுடைய HTML செக்ஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு HTML. இங்க இருந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த கண்டெய்னருக்கு உள்ளார தான் பேமெண்ட் ஸ்கிரீன் செக்ஷனும் உள்ளார இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ரீசெட் பண்ணிக்கிறேன். சாரி. ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற பேஜ நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அலைன்மென்ட் எல்லாத்தையும் நீட்டா ஓரளவுக்கு நீட்டா ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. ஓகே. நம்ம ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வரலாம். ஓகேங்களா. இதை வந்து ஆல்ரெடி வந்து நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸ்டைல் சீட் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டைல் இங்க எழுதலாம். ஓகேங்களா. ஸோ பாடியில வந்து நான் என்ன பண்றேன்னா நம்மளுக்கு மார்ஜின் பேடிங் அதை வந்து நம்ம 0 பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். பேடிங் 0 கொடுத்துடலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு இப்படி இருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் நான் இந்த பாடிக்கு ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி அதை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஏரியல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை போட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு ஃபாண்ட். ஓகேங்களா. ஸோ இது ஏரியல் மட்டும் வச்சுக்கலாம். சான்சரி கூட தேவையில்லை. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ஸோ இந்த அதுவும் அதே தான். ஓகேங்களா. ஓகே. ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ பேக்ரவுண்ட்ல வந்து நான் ஒரு லீனியர் கிரேடியன்ட் போடுறேன். ஓகேங்களா. லீனியர் கிரேடியன்ட்ல 135 டிகிரி அப்படின்னு சொல்லி போடுது. கலர் வந்து நான் வந்து கிரீன் அப்படின்னு போடுறேன் ஃபர்ஸ்ட். என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டார்க் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ம்,
இப்ப இதுல நான் வந்து ஒரு கலர் போட்டுக்கிறேன் இங்க. RGB வந்து ஒரு இந்த மாரி ஏதோ ஒரு கலர் வைக்கிறேன். ஓகேங்களா? 15, 30 அந்த மாரி ஒரு கலர் வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து அதே மாரி எ காமா குடுத்து இன்னொரு அம் கிரீன்னு போட்டுட்டு சாரி கிரீன்னு போட்டுட்டு, நான் வந்து இதுல ஒரு கலர் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? இதுல வந்து ம் ஸோ இந்த கலர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 15யே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இத வந்து காப்பி பண்ணி இதுலயே கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்றேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த 15, 30, 33ல நான் என்ன பண்றேன்னா, 30 இத வந்து 30யா மாத்தலாம். 30 இது ஒரு 50 இது ஒரு 66 அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாரி ஒரு கலர் வந்திருக்குது. ஸோ இன்னொரு கலர் ஒண்ணு ஆட் பண்ணி விட்டுறலாம். 3வதா வந்து கமா குடுத்து லீனியர் கிரேடியன்ட் வந்து சிஎஸ்எஸ் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி. ம். இந்த இடத்துல. ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 40யா மாத்துறேன். 42 அப்படின்னு வச்சுக்கலாம். 42 ம் 84 ஏதோ ஒரு நம்பர் குடுத்தேன். இத வந்து இது 100 அப்படின்னு வச்சுக்கலாம். இத வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம் இங்க போயிட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட் வந்து செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 130 லீனியர் கிரேடியன்ட்ல இந்த மாரி குடுத்து வச்சிருக்கேன் நான் ஸ்டார்ட்டிங்ல. ம். ஓகே. ஸோ லீனியர் கிரேடியன்ட் இந்த மாரி குடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஓகேவா? இப்போ இப்படி இருக்கு. ஒரு லைட் கலர்ல, ஒரு டார்க் கலர்ல இருக்கு. ம். ம். ஸோ லீனியர் கிரேடியன்ட் போட்டிருக்கேன். இதுல வந்து நான் வந்து ஹைட் செட் பண்ணிடலாம். ஹைட் வந்து 100 VH குடுத்துறேங்க. ஓகேங்களா? 100 VH குடுத்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இந்த மாரி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல எல்லாத்தையும் நம்ம சென்டர் பண்ணணும்னா, எப்பவும் போல ஆ வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இதுல டெக்ஸ்ட்டோட கலர் மாத்திரலாம். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சாரி கலர் நம்மளுக்கு வந்து ஒயிட்டா இருக்கட்டும். ஒயிட்ன்னு வச்சுக்கலாம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒயிட்டா இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு சென்டர்ல கொண்டு வரணும். அதுக்கு நம்ம எப்பவும் போல டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் சிஎஸ்எஸ்ல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சிஎஸ்எஸ் செக்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அலைன் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு சென்டர். ஓகேங்களா? சென்டர் குடுத்துட்டோம். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்துருச்சு. ஓகே. ஏடிஎம் மிஷின்ல இப்ப சென்ட்ரல் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்கறோம்னா, பாடிக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? கண்டெய்னர் கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர். ஸோ இத வந்து நான் காப்பி பண்ணி இங்க வந்து கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். கண்டெய்னர் அப்படின்னு போட்டுட்டு, இதுக்கான சிஎஸ்எஸ் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த கண்டெய்னருடைய விட்த். ஸோ இந்த கண்டெய்னருடைய விட்த் நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு இந்த கண்டெய்னர் விட்த் வந்து நான் ஒரு 400 பிக்சல் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நமக்கு விட்த் தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்னா, இதுக்கான பேக்கிரவுண்ட போடலாம். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட்ல வந்து நான் வந்து ஆர்ஜிபிஏ வந்து குடுத்துக்கலாம். ரெட் வந்து ஒரு ஃபுல்லா இருக்கிற மாரி குடுக்கலாம். பேக்கிரவுண்ட் 255 குடுத்து பார்ப்பேன். ஸோ பேக்கிரவுண்ட் எப்படி வருதுன்ட்டு. ஸோ எல்லாமே நான் 255 குடுத்துட்டேன். ஆல்ஃபா வேல்யூ வந்து ஆ 0.7 அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 0.8 குடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குடுத்துருக்கேன். இந்த மாரி இருக்கு. 0.08 அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். இந்த லைட் கலர்ல ஒரு பேக்கிரவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இந்த மாரி இருக்கு. இப்ப நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணலாம்னா, அடுத்தது அ பார்டர் ரேடியஸ் நான் வந்து ஒரு 15 பிக்சல் அப்படின்னு குடுத்துர்றேன். பார்டர் ரேடியஸ் 15 பிக்சல். நம்மளுக்கு பார்டர் வந்து கர்வ் ஷேப்பா வந்திருக்குது. ஓகே. ஆ இப்போ நம்மளுக்கு இதுல டெக்ஸ்ட் அலைன் என்ன பண்ணிடலாம்? சென்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? செக்ஷன் சென்டர் பண்ணோம்னா, ஸோ நம்மளுக்கு எல்லாமே சென்டர்ல வந்துருச்சு. ஃபைன். இப்போ ஆ என்ன பண்ணலாம்னா, இதுல
பேடிங் செட் பண்ணலாம். ஓகேங்களா. பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பேடிங் 10 பிக்சல் வச்சோம்னா, ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். 20 கூட வச்சுக்கலாம். ஓகே பேடிங் 20 வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் வைடாவே காட்டுற மாரி இருக்கு. ஓகேங்களா. ஓகே. இப்போ ஆ அடுத்தது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய கன்டென்ட்க்கு அப்புறம் H1 செக்ஷன் இருக்கு. அதுக்கு H1 எலமென்ட்க்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா. இப்ப நான் H1 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அந்த எலமென்ட் எழுதிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் நான் வந்து ஒரு 30 பிக்சல் வைக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 30 பிக்சல் வச்சு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ அதே சைஸ்ல தான் இருக்கு. ஸோ நான் ஒரு 38 பிக்சல் வைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஃபாண்ட் வெயிட்ட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் வந்து நான் ஒரு 800 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபுல் வித் ஸோ நம்மளுக்கு போல்டரா தெரியுது இந்த மாரி. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரலாம். ஓகேங்களா. ஆ அதுக்கு முன்னாடி ஆ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பட்டன பண்ணி முடிச்சுக்குவோம். ஓகேங்களா. இந்த பட்டனுக்கு ஸ்டைல் எழுதலாம். ஒன் பை ஒன்னா வரலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு செக்ஷன்ல கொண்டு வந்துடலாம். பட்டன். ஸோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ம் நம்ம இந்த இடத்துல வந்து பிடிஎன்னு வச்சிருக்கோம் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாட் பிடிஎன். சரிங்களா. பட்டன வந்து என்ன பண்ண போறோம்னா, ஆ பட்டனுடைய விட்த் அண்ட் ஹைட் எப்படி இருக்கணும்? அத வந்து நம்ம இங்க செட் பண்ணணும். சரிங்களா. இந்த இடத்துல இந்த 250, 500 இந்த 1 லிட்டர் அப்படின்னு இருக்குல்ல அந்த பட்டன். ஓகேங்களா. ஸோ வேற எங்க நம்ம பட்டன் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பே வியா யுபிஐ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஓகேங்களா. ஆ அடுத்தது வேற இங்க பட்டன் இருக்கு. இங்க பே பட்டன் அப்படி கேன்சல் பட்டன் வித் கிளாஸ் நேம் வந்து வேற வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அங்க அப்படி அரேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த மேனுவலா கேன்சலுக்கு வந்து வேற கலர் குடுக்குற மாரி பண்ணிக்கலாம். கேன்சலுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனுடைய ஆ ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் வந்து எப்படி இருக்கணும்னா, மார்ஜின்லாம் நமக்கு விட்த் எல்லாம் வேணாம். ஓகேங்களா. அந்த டெக்ஸ்ட்க்கு தகுந்த மாரி அரேஞ்ச் ஆயிக்கணும். ஸோ அதனால மார்ஜின் வந்து நான் ஒரு 5 பிக்சல் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா. மார்ஜின் 5 பிக்சல். பேடிங் வந்து பேடிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் 10 பிக்சல் வச்சுட்டு ஒரு 15 பிக்சல் வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ 10, 15 சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு பட்டன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு ஒரு 10 பிக்சல் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா. 10 பிக்சல் வச்சுட்டு இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்மளுக்கு இந்த பார்டர் வந்து கொஞ்சம் இருக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா. ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல பார்டர் நன் குடுத்துறலாம் நம்ம. ஓகேங்களா. பார்டர் நன் குடுத்துட்டோம்னா, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்களேன். இந்த பார்டர் போயிடுச்சு. ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த பார்டர் இல்ல. ஓகே சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஆ இப்போ நம்ம வேற என்ன இந்த பட்டன் கிட்ட வரையில, பட்டனுக்கு வரையில நம்மளுக்கு கர்சர் மாறணும். ஓகேங்களா. ஸோ அப்ப வந்து கர்சர் வந்து பாயிண்டர் வச்சுக்கலாம். ஓகேங்களா. பாயிண்டர். ஆ இப்போ இந்த இதனுடைய பட்டனுடைய பேக்கிரவுண்ட் வந்து நம்ம ஒரு கலர் செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் வைக்கிறேன். இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இந்த மாரி இருக்கு. 500 இந்த மாரி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளூவ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் டார்க்கா மாத்திக்கலாம். ஸ்டைல் மாத்துறதுக்காக. ஸோ இந்த மாரி கலர்ல குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ நான் வந்து லைட் ஒரு கலரா சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு ஆர்ஜிபி வேல்யூ போட்டு விடுறேன். ஓகேங்களா. ஓகே. இப்போதைக்கு கலர் என்ன தோணுதோ உங்களுக்கு பிடிச்சத அத வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு கலர் வச்சிருக்கேன். ஸோ இன்னமும் நம்மளுக்கு பிரைட்டா வேணும்னா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிரைட்டான கலர் இந்த மாரி வச்சிருக்கேன். சேவ் பண்ணிட்டு பிரைட் மோர் பிரைட்டர்னா இந்த இடத்துல வரலாம். ஸோ இது ஓகே. ஸோ இதே ஓகேவா இருக்கு. ஸோ அந்த மாரி கலர் வச்சுக்கிறேன். ஓகே. 250 எம்எல்ன்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ளார ம் இதனுடைய ஃபாண்ட் வெயிட் வந்து நான் வந்து
போல்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். போல்டே வச்சுக்கலாம். போல்டு வச்சுட்டோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போல்டா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பேக்கிரவுண்டு அத வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் தான். கலர் தான் இதுல நம்மளுக்கு இருக்கிற இஷ்யூவே. ஓகேங்களா? ஸோ அத நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 00 ம் G6 அப்படின்னு ஏதோ ஒரு கலர் குடுக்கணும். 631 ஏதோ ஒண்ணு குடுத்தா கிரீன் வந்துருது. கிரீன் வருது. ஓகே. ஸோ இந்த மாரி பிரைட்டா கூட வச்சுக்கலாம். ம் சியா 0 குடுத்து பார்க்கலாம். கலர் வருதுன்னா லைட் ப்ளூ வந்துருச்சு. ஸோ இந்த மாரி கலர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்ன்னு குடுத்தாலும் ஸோ இப்போ ஒரு லைட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கலர் ஓகே தான். ஓகே கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. ஸோ மேல ஓகே. ம். ஓகே. இப்போ நம்ம அ ஸோ இந்த கலர் தான் மேக்ஸிமம் நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 00C6F இந்த லைட் ப்ளூ கலர் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்மளுக்கு இது ஓகே. ஓரளவுக்கு பட்டன் வந்து நம்மளுக்கு கிளிக்கபிளா இந்த மாரி ஹேண்ட் சிம்பல்லாம் நம்மளுக்கு கர்சர் சிம்பல்லாம் மாறிடுச்சு. பாயிண்டரா மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுடைய ம் அடுத்த செக்ஷன் என்ன இருக்குது? இந்த இதுல பட்டனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ஃபோங்கிறது அந்த பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் நேம் இன்ஃபோ அப்படின்னு போடணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபோங்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா, பிரைஸ் இதுதான். அது வந்து காட்டிட்டு இருக்கணும். அது வந்து நான் என்ன பண்றேன்னா, ஆ ஒரு கலர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கலர் வந்து டெக்ஸ்ட் வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? என்னது இதுக்கு வந்து மார்ஜின் வந்து நான் அரவுண்ட் வந்து 10 பிக்சல் குடுத்துறேன். ஓகேங்களா? இந்த நம்மளுக்கு வந்து ஒரு கேப் கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. இந்த இன்ஃபோ கேப் ஒரு கேப் கிடைச்சிருக்கு. ஸோ 10 வந்து நான் 15ஆவே மாட்டேன். இந்த 15ஆ மாத்தணும்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாவே கேப் கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஜூம்ல பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கீங்க. சரிங்களா? அதனால தான். ஸோ அடுத்தது இதனுடைய கலர். ஆ அந்த பிரைஸோட கலர் மட்டும் நம்மளுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கணும். அதனால நான் எல்லோ கலர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எல்லோ அப்படின்னு மாத்துறேன். பிரைஸ் வந்து 00 அப்படின்னு இருக்கு. ம். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் வந்து 00 இருக்குது. செலக்ட் குவான்டிட்டி பே வியா யுபிஐ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டிட்டு இருக்கு. இது மட்டும் நம்மளுக்கு சேம் கலர்ல இருக்கிற மாரி போட்டுருக்கோம். இங்க ஒரு இன்ஃபோ இருக்கு. இங்க ஒரு இன்ஃபோ இருக்கு. செலக்ட் குவான்டிட்டி இது இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இருக்கு இடையில. ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? இந்த எல்லோவே இருக்கட்டும். டார்க் எல்லோ கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி எல்லோ கலர் வச்சுட்டேன். இப்படி இருக்கு. ஓகே. கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அடுத்தது நம்ம எது எழுத போறோம் அப்படின்னா, கிளாஸ். கிளாஸ் நேம் கிளாஸ். கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் போட்டுட்டு, ஆ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் எழுதணும். கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய விட்த் எவ்வளோ இருக்கணும்? ஸோ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான். நம்மளுக்கு 100 பிக்சல் அப்படின்னு போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஹைட் வந்து 150 பிக்சல் அப்படின்னு வைக்கணும். ஓகேங்களா? ஆ சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கான பார்டர் செட் பண்ணிடலாம். பார்டர் வந்து ஒரு 2 பிக்சலு சாலிடு மில்க் தான் இது பண்ண போறோம். நான் ஒயிட் கலர்லயே வைக்கிறேன். ஓகேங்களா? இங்க வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்படி இருக்கு நம்மளுக்கு. நான் வந்து 100% ஜூம் வச்சுக்கிட்டேன். இந்த யுபிஐ பேமெண்ட்டும் நம்மளுக்கு இங்க இருக்கிறதுனால இப்படி காட்டுது. இத நம்ம ஹைட் பண்ணிருவோம். அதனால நம்மளுக்கு இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் செட் பண்ண அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸு ஆ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணலாம். 3 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்க இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னருக்குள்ளார தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த கிளாஸுக்குள்ளார இருக்கிற மில்க் ஓகேங்களா? இந்த மில்க் அதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதணும். ஓகேவா? ஓகே. ம் இதுக்கு மார்ஜின் செட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. மார்ஜின் வந்து ஆ 15 பிக்சல் ஆட்டோ அப்படின்னு குடுக்குறாங்க. ஓகேங்களா? இது குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு சென்டர்ல வந்து உட்காந்துக்கணும். அந்த கிளாஸ். மார்ஜின் வந்து 15 பிக்சல் ஆட்டோ அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆ
இப்ப இந்த கிளாஸுக்கு உள்ளார தான் என்ன இருக்குது நம்மளுக்கு இந்த மில்க் அப்படிங்கிற டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? கிளாஸ் நேம் மில்க்ங்கிறது இருக்குது. அப்போ ஆ நான் என்ன பண்றேன்னா, இந்த கிளாஸுக்கு உள்ளார அந்த மில்க் இருக்கு. அப்போ நம்ம இத வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்பதான் அதுக்குள்ளார இருக்கிறத அப்சல்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப நான் மில்க் அப்படிங்கிறத கிளாஸ் நேம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்சல்யூட் பண்ண பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட் அப்படிங்கிறது என்னதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து சேல்ஸ் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அந்த செக்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மில்க்ங்கிறத எடுத்துக்கிட்டோம். சோ இத வந்து நான் பொசிஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்சல்யூட் தான் வைக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அதுக்குள்ளாரே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ நம்மளுக்கு வந்து இப்போ இதுக்கு அனிமேஷன் எழுத போறோம். ஓகேங்களா? இது அனிமேஷன் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட். அத செட் பண்ணிடலாம். பொசிஷன் அப்சல்யூட். அப்சல்யூட் குடுத்துட்டேன். ஓகேங்களா? நம்மளுக்கு பாட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 0ல இருக்கணும் இப்போ. ஓகேங்களா? ஆ ஓகே. இப்போ இதனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 100% அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? 100% போட்டுட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இது பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட் குடுத்துருக்கிறேன். ஆ ஓகே. விட்த் எதுவும் செட் பண்ணல. விட்த் வந்து அதையும் நான் வந்து 100% அப்படின்னு மாத்திர்றேன். ஓகேங்களா? மாத்திட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப டிஃபரன்ஸ் தெரியணும்னா, இந்த பார்டர் வந்து நான் பிளாக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், இந்த இடத்துல. பிளாக் பண்ணிட்டு, கிளாஸோட பார்டர் வந்து நான் வந்து பிளாக் கலர்ல மாத்திட்டேன். இப்ப தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளார தான் நம்மளுக்கு இந்த ஒயிட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அ இதுவரைக்கும் ஓகே. இப்ப ஜூம் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நான் அத ஒயிட்ன்னே மாத்திக்கிறேன் பார்டர. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹைட்ட வந்து 100% குடுத்துருக்கேன். இப்போ நான் 50%ன்னு மாத்துறேன் பாருங்களேன். 50% மாத்திட்டேன்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் தான் ஃபில் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இதனோட கான்செப்ட் படி என்ன வரணும்னா, 250ய கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் தான் ஃபில் ஆகும். 500 குடுக்குறப்போ 50% வரணும். 1 லிட்டர் குடுக்குறப்போ ஃபுல்லாவே கவர் ஆகும். ஓகேங்களா? 100% வந்து ஹைட் இன்கிரீஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இப்போதைக்கு ஹைட்ட 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 0ன்னு வச்சுக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணா அது போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அனிமேஷன்ல தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆ ஹைட் வந்து டைரக்ட்டா 100% ரீச் ஆகுற மாரி நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. அ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது அனிமேஷன்ல இந்த மில்க்க வந்து இன்கிரீஸ் பண்ணுவோம். ஸோ, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ம். ஓகே. ஓகே. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ டிரான்சிஷன் வைக்கிறேன். டிரான்சிஷன் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு 2 செகண்ட்ஸ் லீனியர் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஹைட்ட வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 100% அப்படின்னு வச்சிடலாமா? 100% வச்சுட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு சடனா இந்த மாரி ப்ராசஸ் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, நம்மளுக்கு இது 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு 5 செகண்ட்ஸ்ன்னு மாத்துறேன். ஸோ, நம்மளுக்கு இப்போ ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் வந்து நம்மளுக்கு நடக்கணும். ஸோ, டிரான்சிஷன் வந்து 5 செகண்ட்ஸ் லீனியருக்கு பதிலா லீனியர் வேணாம். 5 செகண்ட்ஸ் மட்டும் குடுத்துரலாம். ஸோ, நான் ரெஃப்ரெஷ் பண்றப்போ, நம்மளுக்கு டேட்டா 100% இருக்குது. ஸோ, 50% அப்படின்னு போட்டுறலாம். ஓகேங்களா? போட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்றப்போ நம்மளுக்கு சடனா வந்துருச்சு. நம்ம அனிமேஷன் யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம் அந்த டைம் டிலே காட்டும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வைக்கிறேன். ஓகேங்களா? 2 செகண்ட்ஸ் ஈஸ் இன், அவுட், ஈஸ் இன்னே வைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது இப்போதைக்கு நம்மளுக்கு 0%லயே இருக்கட்டும். 0வாவே இருக்கட்டும். ஹைட் வந்து 0வா இருக்கட்டும். இனிமேல் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஆ சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்ல அத பார்த்துக்கலாம் என்ன பண்றதுன்ட்டு. ஓகே. இப்போ இப்போ பண்ண வரைக்கும் ஓகே. இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ம். ஃபில் ஆகுறத காட்டணும். அதான் அனிமேஷன் தான் வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்போ நம்ம அடுத்ததுக்கு எழுதலாம். அடுத்து என்னது கிளாஸ் எழுதியாச்சு, மில்க் எழுதியாச்சு, இந்த இன்ஃபோக்கு எழுதியாச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்ததும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பே வியா யுபிஐ அதுக்கும் நம்ம பட்டன் வந்து காமனா எழுதிக்கணும். இந்த இடத்துல பட்டன் அப்படின்னு சொல்லி காமனா எழுதிட்டோம். பே வியா யுபிஐ அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எங்க போறோம்னா, பேமெண்ட் செக்ஷன்ஸ்க்கு பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போறோம். இவ்வளவுதான். இதுக்கான ஸ்டைல் இதுதான். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்க்கலாம். இங்க போயிட்டு சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம இப்ப எதுக்கு எழுத போறோம்னா, பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு. ஓகே. இப்ப எழுதுனது வரைக்கும் ஓகே.
ம். இப்ப அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்னா, இந்த யுபிஐ பாக்ஸ், யுபிஐ ஸ்கிரீனுக்கு எழுதுறோம். ஓகேங்களா? யுபிஐ ஸ்கிரீன் டாட் அந்த யுபிஐங்கிற அந்த கிளாஸ் நேம் எழுதிக்கிட்டோம். இப்போ இதுல இத வந்து டிஸ்ப்ளே நாம என்ன குடுக்குறேன் அப்டின்னா, நன் அப்படின்னு குடுத்துடுறேன். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? யுபிஐ செக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு? அங்க இல்ல. நன் டிஸ்ப்ளே நன் குடுத்து நான் ஒருவேள இந்த பிளாக்ன்னு குடுத்திருந்தேன் அப்டின்னா, நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல அந்த யுபிஐ பேமெண்ட் கீழ இருக்கு பாருங்களேன். இத காட்டிட்டு. ஓகேங்களா? ஓகே. டன். இப்போ ஆ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த யுபிஐ அப்படிங்கிற இந்த டிவிஷனுக்கு உள்ளார அ மத்த மத்த டிவிஷன்லாம் இருக்கு. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ ம் நான் வந்து டிஸ்ப்ளே வந்து பிளாக் அப்படின்னு குடுத்தா, இந்த யுபிஐ பாக்ஸ் வந்து அதாவது இந்த யுபிஐ ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே இங்க கவர் ஆயிரணும் இதுல. இந்த மில்க் ஏடிஎம் 24/7 அ ச இந்த இங்கிருந்து ஆரம்பிச்சு பேவியா யுபிஐ வரைக்கும் நம்மளுக்கு ஹைட் ஆயிட்டு, அதுக்கு பதிலா யுபிஐ பேமெண்ட் அங்க வந்துரணும். ஓகேங்களா? அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த கண்டெய்னருக்கு உள்ளார தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் இருக்கு. பேமெண்ட் ஸ்கிரீன் அப்டின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இங்க இந்த கிளாஸ் மில்க்ல பண்ணோம்ல, அதே ப்ராசஸ் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? கிளாஸ் என்னவா வச்சுக்கிட்டோம் நம்ம? ரிலேட்டிவா வச்சுக்கிட்டோம். பொசிஷன் ரிலேட்டிவா வச்சுக்கிட்டோம். மில்க்க வந்து பொசிஷன் அப்சல்யூட்டா வச்சுக்கிட்டோம். அப்போ அதுக்குள்ளார இருந்துச்சு அது. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி தான் நம்ம கண்டெய்னருக்கு உள்ளார தான் என்ன இருக்கு நம்மளுக்கு? இந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ங்கிற இன்னொரு டிவிஷன் உள்ளார இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம கண்டெய்னர பொசிஷன் ரிலேட்டிவா வச்சுக்கிட்டு இத வந்து அப்சல்யூட்டா வச்சோம்னா, இதுக்கு மேல அது வந்து உட்கார்ந்துக்கும். ஓகேங்களா? நம்ம அத ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டெய்னருக்கு போலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்டெய்னர் செக்ஷனுக்கு வரலாம். கண்டெய்னர்ல ஸ்டார்ட்டிங்ல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு மாத்துறேன் நான். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ்ன்னு மாத்திட்டு, இங்க யுபிஐக்கே வந்துரலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். எந்த சேஞ்சஸும் வரல. இப்போ யுபிஐ அப்படிங்கிற அந்த பேமெண்ட் செக்ஷன நான் என்ன பண்றேன் பாருங்களேன். பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு மாத்துறேன். அப்சல்யூட்ன்னு மாத்திட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? அப்சல்யூட் குடுத்தோனயும் இத விட்டு வெளில வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பொசிஷனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குது. டாப் 0 அ அப்படின்னு குடுக்குறேன். டாப் 0 குடுத்துட்டு பார்க்கலாம். இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்துருச்சு பாத்தீங்களா? டாப் 0 குடுத்தோனயும் இதுக்குள்ளார வந்துருச்சு. நம்மளுக்கு கரெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. யுபிஐ பேமெண்ட்ங்கிறது இங்க இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? 0 பண்ணி விட்டுறலாம். இது பொசிஷன்ல நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா நின்னுக்குச்சு. ஓகே கரெக்ட் ஃபைன். நம்ம பண்ணுன வேலை கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் அந்த பட்டன கிளிக் பண்றப்போ இந்த யுபிஐ வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் ஆனா மட்டும் போதும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ம் இதனுடைய வித் அண்ட் ஹைட்ட நம்ம செட் பண்ணிறலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கு. நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். வித் வந்து 100% அப்படின்னு வச்சுக்கலாம். ஹைட் வந்து 100% அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஆ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? வித் அண்ட் ஹைட் குடுத்ததுனால நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. இது செக் பண்றதுக்கு நான் பேக்கிரவுண்ட் கலர் குடுக்குறேன். ஸோ பேக்கிரவுண்ட் என்ன குடுக்கலாம்னா, ஹேஷ் 111ன்னு குடுத்தேன். ஏதோ ஒரு கலர் குடுத்துர்றேன். ஸோ பிளாக் கலர் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ பேமெண்ட். இப்போ புரியுதுங்களா? எப்படி வந்து அது வந்திருக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல டிஸ்ப்ளே வந்து பிளாக்ன்னு இருக்கு. நான் நன் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்ப்ளே நன்ன்னு இருக்கிறப்போ, நான் ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு வந்து மில்க் ஏடிஎம் 25 இது வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த யுபிஐ ஸ்கிரீன் எப்போ பிளாக் ஆகணும், எப்போ நன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் வந்து இந்த இடத்துல பிளாக்ன்னு வைக்கிறேன். பிளாக்ன்னு வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு, ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த பேஜ் வந்துருச்சு பாருங்களேன். ஓகேவா? சோ இந்த நான் பட்டன கிளிக் பண்ணா, இந்த யுபிஐ அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்ப்ளே நன்னுல இருந்து பிளாக்க்கு மாறணும். பிளாக்ல இருந்து நன்னுக்கு மாறணும். அப்படிங்கிறத நான் ஸ்கிரிப்ட்ல செஞ்சா மட்டும் போதும். ஓகேங்களா? இப்ப நான் நன் குடுத்துட்டேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். சோ இப்போதைக்கு நான் பிளாக்லயே வச்சு இங்க பாத்துக்கிறேன். ஏன்னா, நான் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அலைன்மென்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? நம்ம பண்ண போறோம். இப்போ அ இந்த யுபிஐல நம்மளுக்கு வந்து பார்டர்
அ என்ன பண்ணலாம்னா, பார்டர் வந்து ஷார்ட் பண்ணி விட்டுறலாம். பார்டர் ரேடியஸ் வந்து பார்டர் அ நம்ம வந்து நன் குடுத்துறலாம். நன் குடுத்துறலாம். பார்டர் வேண்டியதில்ல. பார்டர் ரேடியஸ் வந்து இப்போ இதுக்கு என்ன ரேடியஸ் குடுத்தனோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னருக்கு என்ன ரேடியஸ் குடுத்தேன்? பார்டர் ரேடியஸ் வந்து 15 பிக்சல் தான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே 15 பிக்சல நான் இங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 15 பிக்சல் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் 15 பிக்சலுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 80யா மாத்துறேன். இங்க பாருங்களேன் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரியுதா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெயின் ஸ்க்ரீன் வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அதனால அங்க என்ன மெயின்டெயின் பண்ணனோ, அதையே நான் குடுக்குறேன். நான் வந்து ஒரு வேள இங்க பாருங்க நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியணும்னா, இந்த மாரிலாம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒர்க் பண்ண 50% குடுத்தோனயும் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஏதாவது தெரியுது. பேக்கிரவுண்ட்ல இருக்கிறது நல்லா தெரியுது. அது மேல தான் இது வச்சிருக்கிறேன். ஸோ இன்னொரு ஸ்க்ரீன் நான் உருவாக்கவே இல்ல. ஓகேங்களா? அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் கிளிக் பண்ண இண்டெக்ஸ் டாட் HTML பதிலா எனக்கு பேமெண்ட் டாட் HTML அப்படின்னு வேற ஒரு பேஜ்க்கு போற மாரி நான் வைக்கல. பொசிஷன் அப்சல்யூட், ரிலேட்டிவ் அப்சல்யூட்லயே நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சிம்பிளா. ஸோ இன்னமும் ஷார்ட்டா போய்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆம் இதுல வந்து பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுல வந்து டெக்ஸ்ட் அலைன் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் குடுத்துறலாம். ஆல்ரெடி சென்டர்ல தான் இருக்குது. ஸோ ஓகே சென்டர்ல குடுத்துறலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆம் இதனுடைய பேடிங் பேடிங் வந்து நான் ஒரு 20 பிக்சல் குடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கேப் வந்து 20 பிக்சல் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரீசெட் பண்ணிக்கிறேன் பேஜ. ஸோ இந்த மாரி இருக்கு. ம். ஓகே. இப்போ அடுத்தது வரலாம். ஓகேங்களா? இந்த பேமெண்ட்ல யுபிஐ அப்படிங்கிற இந்த ஒரு பேமெண்ட் ஃபுல் இதுக்கும் நம்ம ஸ்டைல் இந்த கன்டென்ட்க்கு ஸ்டைல் எழுதிட்டோம். இன்சைட்ல இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்ப யுபிஐ அந்த H1க்கு ஆல்ரெடி எழுதிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட்லயே எழுதிட்டோம் இங்க. ஓகேங்களா? அ சாரி இந்த இடத்துல எழுதிட்டோம். இந்த இடத்துலயே H1 எழுதுனதுனால காமனா எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடுச்சு. யுபிஐக்கும் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம அடுத்தது எதுக்கு எழுதலாம் அப்படின்னா, அ நம்மளுடைய டிவிஷன் என்னது அந்த அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேம் வந்து அ அமௌண்ட்ன்னு இருக்குல்ல அதுக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்ன்னு அங்க நம்மளுக்கு காட்டணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த கிளாஸ் நேம் எடுத்துக்கிட்டு, அமௌண்ட்ட போட்டுக்கிட்டு, இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து ஒரு 24 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அமௌண்ட்க்கு போயிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இந்த இதுதான். இது வந்து நம்மளுக்கு இந்த இதுல காட்டிட்டு இருக்கு 00. அப்ப நான் 24 ல இருந்து 28 மாத்துறேன். கொஞ்சம் பெருசாவே காட்டுற மாரி. ஸோ பெருசா இருக்கு. அடுத்தது ஆ அதனுடைய ஃபாண்ட் வெயிட் வந்து நான் வந்து போல்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? போல்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதற்கு வந்து என்ன பண்ணலாம்னா, மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் வந்து ஒரு 15 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறேன். 15 பிக்சல் வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேல கீழ ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது. ஆ இதனுடைய கலர் வந்து நம்ம அந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணோம்ல, அந்த எல்லோவே நான் இங்கேயே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அது நம்மளுக்கு இந்த இங்க வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அமௌண்ட் குடுத்துட்டோம். அமௌண்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ அ இன்புட் இன்புட் டைப் ஓகேங்களா? ஆ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இன்புட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இன்புட்க்குள்ளார நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்புட் உடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 90% அது 100% ஃபுல்லு 90%ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து இன்புட் டைப். இதுல வந்து பேடிங் வந்து நான் 15 பிக்சல் அப்படின்னு குடுத்துர்றேன். குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? பார்டர் வேண்டாம். பார்டர் வந்து நான் நன்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? சோ நன் குடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம ஒரு 10 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். சோ இந்த மாரி வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எப்பவும் போல மார்ஜின் ஆ டாப், பாட்டம் மட்டும் குடுத்தா போதும். நம்ம 10 பிக்சல் நம்ம லெஃப்ட், ரைட்ட 0 பண்ணிடலாம். அது ஆல்ரெடி 90% இருக்குதுல்ல. ஓகேவா? சோ இந்த மாரி குடுத்துருக்கோம். ஆ நான் வந்து 10 வந்து நான் என்ன பண்றேன்னா 20யா மாத்துறேன். சோ இந்த மாரி நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த அமௌண்ட்ல இருக்கிற மார்ஜின வந்து நான் வந்து ஒரு 10ஆ மாத்திக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கும். சோ இந்த மாரி இருக்கு. ஓகே. ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? இன்புட்ட குடுத்துட்டோம். ஓகேங்களா? இன்புட். இப்போ அ இன்புட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னா, ஆ இந்த லோடருக்கு அப்புறம் வரலாம். ஓகேங்களா? லோடருக்கு வந்து அனிமேஷன் எழுதணும். அது தனியா எழுதிக்கலாம். சோ நம்மகிட்ட பட்டன் இருக்கு. ஓகேங்களா? என்ன பட்டன்னா, பே பட்டன் இருக்கு.
ஸோ பே பட்டனுக்கும் இதுக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த யுபிஐங்கிறதுக்குள்ளார தானே அது இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு எழுதிடலாம். டாட் யுபிஐ அப்படின்னு போட்டுட்டு பட்டன் அப்படின்னு பட்டனுக்கு காமனா நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த யுபிஐக்குள்ள பொதுவா பட்டன் எழுதிட்டீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆயிரும். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் சிஎஸ்எஸ்ல அப்ளை ஆகும். அதனால இந்த இடத்துல டிவிஷனுக்குள்ளார இருக்கிற யுபிஐங்கிற கிளாஸ்க்குள்ளார இருக்கிற பட்டன். அப்ப இந்த 2 பட்டன் மட்டும் தான். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த பட்டனுடைய விட்த் அண்ட் ஹைட் எவ்வளவு இருக்கணும்? பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் பாட்டம் இவ்வளவு இருக்கணும். 15 பிக்சல் அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? போட்டுட்டு பார்டர் வந்து நான் குடுத்துர்றேன். ஓகேங்களா? நானு பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்கலாம். அது வந்து 15 பிக்சலு. ஸோ வச்சுட்டு இங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாரி வந்திருக்குது. ஆ வித் அண்ட் ஹைட் செட் பண்ணல. இது மார்ஜின் வந்து நான் இப்போ வந்து ஒரு 5 பிக்சல் குடுக்குறேன். ஸோ அரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்ஜின் இதுல வந்து கர்சர் வந்து நம்மளுக்கு பாயிண்டர் தான். பட்டனுக்கு வந்து பொதுவாவே நம்மளுக்கு கர்சர் கொண்டு போனா நம்மளுக்கு இந்த மாரி வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது. இப்போ இந்த பட்டன்ல அ பேமெண்ட் பட்டன் ஒண்ணு இருக்குது. கேன்சல் பட்டன் இருக்குது. ஓகேங்களா? பேமெண்ட் பட்டனுக்கு நான் எடுத்துக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் மீ பேமெண்ட் பட்டன். சாரி. பேமெண்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர். நான் பேக்கிரவுண்ட் கலர் வந்து பேமெண்ட் பட்டனுக்கு ஒரு அதே ப்ளூ கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க யூஸ் பண்ண இந்த ப்ளூவே இருக்கட்டும். ஓகேங்களா? கேன்சல் பட்டனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நான் கிளாஸ் நேம் எடுத்துக்கிறேன். கேன்சல் பட்டனுக்கு கேன்சல் பட்டனு டாட் கேன்சல் பட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரெட் கலர் மாரி. இப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் இருக்குது. ஆ டெக்ஸ்ட்டோட கலர வந்து நான் வந்து இதுல ஒயிட் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த மாரி இருக்குது. இப்போ இந்த பாயிண்டர் இதுக்குள்ளார வந்து பட்டனுக்குள்ளார வந்து ஆம் ஃபாண்ட் வெயிட் வந்து நான் வந்து 800 அப்படின்னு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாரி பே நவ், கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா? வேணும்னா பட்டனுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சம் பெருசா தெரியும். ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்ப பெருசாயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 18 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி இருக்கு. ரீசெட் பண்ணி 100% இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? யுபிஐ பேமெண்ட்க்குள்ளார வந்துட்டோம். ஸோ எவ்வளோ பேமெண்ட்ன்னு சொல்லி காட்டுது. என்டர் யுபிஐ ஐடில இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க டெக்ஸ்ட் டைப் பண்றப்போ ரொம்ப சின்னதா இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, இன்புட்க்கு போயிட்டு அ இதனுடைய ஃபாண்ட் சைஸையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 20 பிக்சல் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நான் டைப் பண்ற ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து டைப் பண்றப்போ டெமோ அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் 22 வச்சுக்கலாம். கீழ 20 பிக்சல் வச்சு, ஸோ இன்னமும் பெருசு பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் இங்க வந்து டெமோ அப்படிங்கிறது யுபிஐ அப்படின்னு நான் டைப் பண்றது தெளிவா தெரியுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த வொர்க்க ஓரளவுக்கு முடிச்சுட்டோம். ஓகேங்களா? கேன்சல் பட்டன் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததா நம்மள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோடர். ஓகேங்களா? லோடர் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? லோடர் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டணும். லோடர் வந்து லாஸ்ட்ல போடணும். லோடருக்கு நான் ஸ்டைல் எழுதுறேன். ஓகேங்களா? அ இது வந்து பிளாக்ல இருக்கு. இது வந்து ஒயிட்ல இருக்கு. ஓகே. நோ ப்ராப்ளம். அப்படியே இருக்கட்டும். லோடர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோடருடைய விட்த் நம்மளுக்கு ஒரு ப்ரீ லோடர் வந்து அங்க லோட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும். யூசருக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த லோடர். ஓகேங்களா? ஸோ விட்த் வந்து நான் 25 பிக்சல் வைக்கிறேன். ஹைட் வந்து 25 பிக்சல் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல பார்டர் செட் பண்ணலாம். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பிக்சலு சாலிடு ஆ நான் வந்து என்ன கலர் குடுக்குறேன்னா, ஒரு பிளாக் அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரீ லோடர் இருக்கும். இங்க இருக்கு. இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நான் இந்த டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒயிட் அப்படின்னு குடுத்துர்றேன். ஒயிட் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ரீ லோடர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மார்ஜின் குடுத்துரலாம். மார்ஜின் வந்து அ ஒரு 10 பிக்சலு ஆட்டோ அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா சென்டர் பொசிஷனுக்கு இந்த இடத்துக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இன்னமும் நம்ம இன்கிரீஸ் பண்ணோம்னா 20 குடுக்குறேன். 20 குடுத்தா, ஸோ இந்த டாப் பாட்டம் வந்து ஸ்க்ரீன் வந்து அதிகமாயிருச்சு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருச்சு.
ஓகே. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ம் இந்த பார்டருக்கு, இந்த லோடருக்கு நாம என்ன பண்றோம்னா, ஆ பார்டர் டாப் ஓகேங்களா? பார்டருடைய டாப் மட்டும் நான் என்ன பண்றேன்னா, 3 பிக்சல் சாலிட் ரெட்டா மாத்தணும். ஓகேங்களா? ரெட்டா மாத்தணும்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாப் மட்டும் இங்க ரெட் கலர் தெரியுதுங்களா? ஓகேங்களா? அத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரீசெட் பண்றேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்புறமேட்டு ரீசெட் பண்ணிக்கலாம். ஆ இப்போ டாப் மட்டும் ரெட் கலர்ல தெரியுது. அது மட்டும் நம்ம லோட் ஆகுற மாரி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம பார்டர் என்ன பண்ணிக்கலாம்னா, பார்டர் ரேடியஸா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 50% அப்படின்னு குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அது சர்க்கிள் ஃபார்மேட்டுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? லைனா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம இதுக்கு ம் என்ன பண்ணலாம்னா, ஒரு அனிமேஷன் எழுதலாம். ஓகேங்களா? அனிமேஷன் அனிமேஷன் நேமு, அனிமேஷன் டியூரேஷன், அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன், இட்டரேஷன் இதெல்லாம் நீங்க செப்பரேட்டா போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். ஓகேங்களா? அனிமேஷன் வந்து ஸ்பின் அப்படின்னு குடுக்குறேன். நம்மளுக்கு ரொட்டேட் தானே ஆகணும். அனிமேஷனோட நேம். அது வந்து டியூரேஷன் வந்து 1 செகண்ட். அப்புறம் லீனியர் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த லூப் வந்து எவ்வளவு நேரம் ரன் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னா, இன்ஃபினிட்டி அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுக்கு நாம வந்து அனிமேஷன் எழுதுனா மட்டும் போதும். அனிமேஷன் நேம் குடுத்துட்டேன். ஸோ இது நம்மளுக்கு ரொட்டேட் ஆகல. ஸோ இனிமே தான் அனிமேஷன் எழுதப் போறோம். என்னன்னா, கட் கீ ஃப்ரேம்ஸ் குடுத்துட்டு, இந்த அனிமேஷனுடைய நேம் என்னது? ஸ்பின். அதுல நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை தான் பண்ண போறோம். 100% அப்படின்னு குடுத்துறலாம். குடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் என்னது? எவ்வளவு தூரம் நம்மளுக்கு? ரொட்டேட் வந்து 360 டிகிரி அப்படின்னு மட்டும் குடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் அனிமேஷன்ல நம்ம சிம்பிள் அனிமேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாரி ப்ரீ லோடர் வந்து இந்த மாரி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ன்ட்டு. ஸோ இந்த 50% அப்படிங்கிறத நீங்க எடுத்துவிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எது ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியுதா நம்மளுக்கு? இப்ப 360 டிகிரிக்கு அந்த இது வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. ஆனா, நம்ம ரேடியஸ் குடுத்ததுனால இப்ப எப்படி ரொட்டேட் ஆச்சு? அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் வந்து அந்த இடத்துல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிற மாரி நம்மளுக்கு தெரியுது. 50% குடுத்தங்காட்டி. ஓகேங்களா? ஸோ இப்படி புரியுதுங்களா என்ன நடந்திருக்குதுன்ட்டு? ஓகே இவ்வளவுதான். ஸோ இப்படிதான் லோடர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த லோடர் கிரியேட் பண்ணத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டிஸ்ப்ளேவுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல வந்து டாப்ல வச்சுக்கலாம்னா, அப்பதான் நம்ம வந்து அது நான் டிஸ்ப்ளே நன் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? நன் குடுத்தோம்னா தான், இது வந்து இந்த இடத்துல இருக்காது. இப்போ அனிமேஷன். இப்போ நான் எப்போ அது வொர்க் ஆகும் அப்படின்னா, வொர்க் ஆகணும் அப்படின்னா, பே நவ் அப்படின்னு நான் அந்த பட்டன கிளிக் பண்ண உடனேயும் எனக்கு வந்து இந்த லோடர் வந்து சுத்த ஆரம்பிச்சிரும். எவ்வளோ செகண்ட் சுத்தணும் அப்படிங்கிறத நான் ஸ்கிரிப்ட்ல சொல்லப் போறேன். ஓகேங்களா? சொல்லி முடிச்சுட்டு நம்மளுக்கு லோடர் வந்து ஒரு 2 செகண்ட் சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்டே சுத்துது. 5 செகண்ட் சுத்தி முடிச்சுட்டு, இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு மெயின் பேஜ்க்கே போயிரணும். எங்க பேஜ்? மெயின் பேஜ்னா எங்கது? யுபிஐ பேஜ். நம்மளோட யுபிஐ பேஜ் வந்து டிஸ்ப்ளே வந்து நன் குடுத்தோம் அப்டின்னா, நன் அப்டின்னு இருக்குதுன்னா, எங்க போயிரணும்? இங்க வந்துரணும். இவ்வளவுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட பிளாக் அப்டின்னு இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் ப்ராசஸ். இப்போ ஆ நம்ம சீசஸ் வேலைய பண்ணி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஆ இதுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கலர யூஸ் பண்ணி, பேக்கிரவுண்ட் கலர் அதெல்லாம் வச்சு நான் வந்து சிஎஸ்எஸ் ஒர்க்க வந்து முடிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க பாருங்க. சிஎஸ்எஸ்ல இப்ப நான் ஸ்டெப்ஸ சொல்லிர்றேன் பாருங்க. இந்த யுபிஐல டிஸ்ப்ளே வந்து நானு குடுத்துட்டு, இப்போ இந்த பேஜ் போயிரும். இந்த பேஜ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் லோட் ஆன ஏடிஎம் மிஷின்ல இத தான் காட்டிட்டு இருக்கும். மில்க் ஏடிஎம் 24/7 அப்டின்னு காட்டிட்டு இருக்கும். ஸ்டாக் வந்து 5 லிட்டர்ஸ் இருக்குது அப்டி சொல்லி நம்மளுக்கு காட்டுது. இந்த ஸ்டாக்குக்கு கீழ கொஞ்சம் கேப் வரணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது எங்க இருக்குது? 5 லிட்டர்ங்கிறது ஆ ஸ்டாக் அப்படிங்கிறது இங்க ஒரு ஐடி இருக்கா? இத நான் காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். இங்க ஃபைண்ட் பண்றேன். நம்ம ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு எழுதல. ஓகேங்களா? H1க்கு கீழ தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு பட்டன் அப்படிங்கிறது இருக்கு. பட்டன வந்து மார்ஜின் வந்து நம்ம 5 வச்சிருக்கோம். நான் வந்து 10 வைக்கிறேன். என்ன நடக்குதுன்னா
ஸோ இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. ஓகேங்களா? ஓரளவுக்கு கேப் இருக்கு. இதே போதுமானது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக் 5 லிட்டர் காட்டுது. நான் 250 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 250 எம்எல் மில்க் வந்து ஓகேங்களா? 250 எம்எல் நான் கிளிக் பண்ணேன்னா, 250 எம்எல் மில்க் வந்து எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்க காட்டணும். காட்டுனதுக்கப்புறம் நீங்க இங்க பேமெண்ட் வியா யுபிஐ அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணணும். இந்த பட்டன கிளிக் பண்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த யுபிஐ அப்படிங்கிறது டிஸ்ப்ளே நன்னுல இருந்து பிளாக்குக்கா மாறிடணும். ஓகேங்களா? அத நம்ம ஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ண போறோம். அதாவது இந்த பட்டன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ் வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த பேஜ் வந்தோனயும் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? அந்த ருப்பீஸ இங்க காட்டணும். ஓகேங்களா? 250 எம்எல் 1/4 லிட்டர் பால் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி இங்க காட்டணும். இப்போ நீங்க யுபிஐ ஐடி அதாவது உங்க பால் கார்டு ஐடிய வந்து நீங்க அந்த ஏடிஎம் மெஷின்ல என்டர் பண்ணுவீங்க. மில்க் ஏடிஎம் மிஷின்ல என்டர் பண்ணுவீங்க. டெமோ அட் யுபிஐ அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா அந்த கார்டுக்கு உண்டான நம்பர் என்னவோ இருக்கும். உங்களுக்கு உண்டான கார்டுல என்ன நம்பர் இருக்குமோ அத நீங்க என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண உடனேயும் பேமெண்ட்டுக்கு கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த லோடர் லோடர் வந்து டிஸ்ப்ளே நன்னுல இருக்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும்? பிளாக்கா மாறணும். ஸோ இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்களேன். இங்க ரெஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த லோடர் வந்து நம்மளுக்கு இந்த ரன் ஆயிட்டு இருக்கு. டெமோ அட் யுபிஐ அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க என்டர் பண்றீங்க. அதாவது உங்களுக்கு கொடுத்த மேனுவல் பால் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க. இந்த ஏடிஎம் மெஷின்ல, மில்க் ஏடிஎம் மெஷின்ல என்டர் பண்ண உடனேயும் பே நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனேயும் இந்த லோடர் வந்து உங்களுக்கு சுத்திட்டு இருக்கணும். சோ இதுதான் அதுல ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ பேமெண்ட் ஸ்டேட்டஸ வந்து நம்ம இந்த இடத்துல காட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல நான் வந்து பே ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, ப்ராசஸிங் ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க காட்டணும். ஓகேங்களா? நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ப்ராசஸிங் ஐஎன்ஜி விட்டுச்சுன்னா ஓகே. ஸோ ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கும். ப்ராசஸிங் பேமெண்ட். ஸோ 3 டாட் கூட வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டெமோ ப்ராஜெக்ட்ங்கிறதுனால இப்படி இருக்கு. ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படிங்கிறது. இந்த லோடர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாரி ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லன்னா 5 செகண்ட்ஸ் வந்து இந்த மாரி காட்டிட்டு ப்ராசஸ் ஆகுது. பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்டிட்டு, நம்மளுக்கு என்ன ஆயிரணும்? நம்மளுக்கு இந்த டிஸ்ப்ளே வந்து திருப்பியும் நன் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? நன்னு மாறிடணும். மாறுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த யுபிஐ அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நன்னா மாறிடணும். ஓகேங்களா? இப்போ பேமெண்ட் வந்து பே நவ்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் இது 2 மினிட்ஸ் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு இந்த இடத்துக்கே வந்துரும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், இப்போ நம்மளுக்கு இந்த அனிமேஷன்ல இந்த மில்க்கோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகணும். இந்த வரைக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் 250ன்னா 250 இந்த அளவுக்கு மட்டும். 25% அப்போ நம்மளுக்கு அந்த அத எங்க பண்ணோம் நம்ம? இந்த இடத்துல பண்ணோமா? ஆ சோ இதுல மில்க் அப்படிங்கிறதுல பண்ணோம். ஓகேங்களா? மில்க் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 25% இன்கிரீஸ் ஆயிருக்கும். 250 குடுக்குறப்போ 20 இதுவரைக்கும் நம்மளுக்கு 250 எம்எல் குடுத்ததுனால, இதுவரைக்கும் ஃபில் ஆகணும். இங்கருந்து இங்க வரைக்கும் ஃபில் ஆகணும். ஃபில் ஆகி முடிச்சுட்டு, ஆ ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருப்பியும் செலக்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். சோ இத வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஓரளவுக்கு நம்ம சிஎஸ்எஸ்ல எல்லா ஒர்க்கையும் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இதெல்லாம் இன்கிரீஸ் ஆகணும். சோ அது அங்க வரணும். டிஸ்ப்ளே பிளாக்ல இருந்து நன்னுக்கு மாறணும். இதத்தான் நம்ம ஸ்கிரிப்ட்ல இனிமேல் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. இதோட சிஎஸ்எஸ் செஷன் வந்து ஓவர். சோ இத பார்த்துக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்பதான் எத பிளாக் பண்ணியிருக்கோம், எத நன் பண்ணியிருக்கோம் தெரியும். அத வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இவ்வளவுதான் சிஎஸ்எஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ மில்க் ஏடிஎம் 24/7 இதனுடைய HTML அண்ட் சிஎஸ்எஸ் செஷன் வந்து செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, செஷன் 31 HTML வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 31 இப்ப பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் செஷன் 32ல ஸ்கிரிப்ட் இதுக்கு உண்டான இந்த ஏடிஎம் மெஷினுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் செக்ஷன நம்ம அதுல பண்ண போறோம். ஓகேங்களா? அதுதான் நான் பண்றேன். ஒரே வீடியோ வந்து ரொம்ப லென்த் எடுத்துக்கிறதுனால 2ஆ பிரிச்சிருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? செஷன் 32ல இதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் செக்ஷன பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.